ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து ஒரு குட்டி மினி விளாக் தான். அதாவது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபின்னு வச்சுக்கலாம். வாழைத்தண்டு பொரியல் வந்து எப்படி சிம்பிளாக ஈஸியாக பாசிப்பருப்பு எதுவுமே போடாமல் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி நார் எடுத்துகிட்டு அதில் வந்து அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் மாறாது. தாளிப்புக்கு வந்து பெரிய வெங்காயம் அல்லது சின்ன வெங்காயம், உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வாழைத்தண்டை வந்து போட்டு வணக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கும். அதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வந்து அவரைக்காய் பொரியலும் நான் செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் வந்து நைட்டு தான் வச்சேன். அது ஸோ அது வந்து எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸு நேற்று தான் புதுசு வாங்கிட்டு வந்தோம். அதெல்லாம் கழுவி எடுத்து காய வச்சுட்டு டிஃபன் பாக்ஸுக்கு வந்து அவரைக்காயும் சாதம் வந்து கம்மியாகவும் காய் நிறையா போட்டு பெசரி எடுத்து வச்சிட்டேன். கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு வந்து வாழைத்தண்டு பொரியலும் வச்சிட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஹைட் அண்ட் சீக் பிஸ்கெட்டு, அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, பிஸ்தா இதெல்லாம் வச்சு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்கு மார்னிங் டிஃபன் எல்லாமே ஊட்டி விட்டுட்டு அவங்களும் வந்து ஹாப்பியாக ஜாலியாக வந்து பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதே மாதிரி உங்கள் குட்டீஸ் எப்படி போனாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.